மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உடலுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மறைந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் உடலானது சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி சற்று நேரத்திற்கு முன்பாக வருகை தந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அவரினுடைய குடும்பத்தினருக்கும் ஆறுதலையும் இரங்கலையும் கூட தெரிவித்துக் கொண்டார். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, இவர் தமிழக மக்களுக்கும் ஆற்றிய தொண்டிற்காக கடந்த ஆண்டு இவருக்கு தகைசால் தமிழர் விருதானது வழங்கப்பட்டிருந்தது. அதே போல இவர் 29 நூல்களை எழுதியிருக்கிறார். அவரினுடைய தமிழுக்கு அவர் ஆற்றிய அந்த தொண்டின் காரணமாக அவர் இலக்கிய செல்வர் என்றெல்லாம் கூட அழைக்கப்படுகிறார். மேலும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய இவர் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். மேலும் பார்த்தோம் அப்படின்னா, பல்வேறு மக்கள் கோரிக்கைக்காக பல கிலோமீட்டர் தூரம் பாத யாத்திரை மேற்கொண்டு இருந்த ஒருவர். காந்தியையும் காமராஜரையும் தன்னுடைய இரு கண்களாக கொண்டு அவரினுடைய கொள்கையின் வழி இருந்த ஒருவர். அந்த வகையில அவர் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த சில வாரங்களாகவே அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில இரவு அவர் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். தொடர்ந்து அவரினுடைய உடலானது சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தமிழிசையினுடைய இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இருக்கும் சூழலில் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் ஒவ்வொருவர்களாக வருகை தந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய சூழல்ல சற்று நேரத்திற்கு முன்பாக கூட முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி வருகை தந்து மலர் வளையம் வைத்து தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அவரினுடைய குடும்பத்தினருக்கும் இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்து வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா.